అందుకుదా చెట్లను కాపాడండి, మనం బతుకుతాం లేదా మనం పొడస్తాం. అంతేనమ్మా. చెప్పమ్మా. సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ చెప్పు. నువ్వు చెప్పము. கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம், இது தமிழ் சேனல் தான். ஆனா வீட்ல நாங்க தெலுங்கு பேசுறதுனால தெலுங்குல தான் கொஞ்சம் அம்மா பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து சில ஹெல்த் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே விதமா என்னோட ரொட்டீன் விளாகும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. அம்மா தெலுங்குல பேசுனாங்க, எங்களுக்கு புரியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். நான் தான் இருக்கிறேனே ஆறா குறையா தமிழ்ல பேசுறதுக்கு. சோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தமிழ்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? முதல்ல வந்து காலங்கத்துல ஏஞ்சதும் எங்க வீட்டுக்காருக்கு வந்து இன்னைக்கு டிஃபன் செய்யணும். சோ தோசை ஊத்திட்டு வீட்டுல மிளகாத்தூள் இருந்துச்சு. மிளகாத்தூள்னா தோசை மிரப்பொடின்னு சொல்லுவோம். அந்த மிரப்பொடி மிளகாத்தூள் வந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா சட்னியும் சாம்பாரும் ஆல்ரெடி இருக்கு, நேத்து செஞ்சது. அதே கொடுத்தோம்னா ரொட்டீனா இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால எனக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். கேஸ், கவுண்டர் டாப்பு இதெல்லாமே. இந்த வீடியோ வந்து நான் Thursday எடுத்தது. நான் இப்போ ரீசெண்டா 2 டைம்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிக்கினேன். ஆனாலும் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஒரு முறை கிளீன் பண்ணாதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோ அதனால மறுபடியும் நான் கிளீன் பண்ணிக்கிறேன். இல்ல அப்படியே சமையல் செஞ்சோம்னா சமையல் செஞ்சு சாப்பிடறதுக்கு கூட பிடிக்காது. சோ அதனால ஃப்ரைடேக்கு முந்தா நாள் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் நீட்டா கழுவி வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கார்ன் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். குக்கர்ல வைக்கிற அளவுக்கு ஜாஸ்தி காணும் இல்ல, ஒரே ஒரு கான் தான் இருந்துச்சு. குக்கர்ல வச்சாலும் ஒரு மாதிரி சப்பன் ஆயிடுது. அதுக்காக இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 2 டைம்ஸ் ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு காமிக்கிறது கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி பாயில் ஆகுமா, உப்பெல்லாம் கரெக்டா ஆகுமா அப்படின்ட்டு செக் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில தண்ணி சேர்த்துட்டு அதுலவும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கான் எல்லாம் ஒரு பவுல்ல வச்சுக்கிட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு தண்ணி கூட கொஞ்சோண்டு போட்டோம்னா போட்டோம் அந்த மாதிரி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பாயில் ஆகும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். குக்கர்ல வச்சோம்னா எல்லா கார்னும் சப்பன் ஆயிடுது. அதுக்காகவே இப்ப எல்லாம் குக்கர்ல வைக்கிறது ரொம்பவே அவாய்ட் பண்றேன். இந்த மாதிரி கார்ன் பாயில் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு, சீக்கிரமாவும் வேலை ஆகுது. இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ்க்காக சிம்பிளா செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்டியா இருக்கும். இல்லாதனால நான் நெய் சேர்க்கிறேன். அதுலவே மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு கார்ன் சேர்த்துக்கிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா டோஸ்ட் பண்ணோம்னா உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றப்போ டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சிம்பிளா நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கினேன். கார்ன்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம். அதுல ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாவும் முடிஞ்சிடும், அதே விதமா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்பயாச்சும் நீங்க ட்ரை பண்ணிருக்கிறீங்களா, இல்ல இப்போதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சைடு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து நான் டொமேட்டோ ரைஸ் வந்து செஞ்சாச்சு. டொமேட்டோ ரைஸ் வந்து நிறைய வீடியோஸ்ல காமிச்சாச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோல காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோல இந்த ரெசிபி வந்து காமிக்கல. நிறைய வீடியோஸ்ல வந்து நான் டொமேட்டோ ரைஸ் வந்து காமிச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு முறை நம்ம சேனல்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு.
ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு இந்த மாதிரி சிம்பிளா கோலம் போட்டிங்கன்னா ஒரு முறை வேலை முடிஞ்சிச்சுன்னா முன்னாடியே போட்டுப்பேன். ஒரு முறை வேலை ஆகலைன்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு கோலம் போடுறது, வீடு பெருக்கிறது அந்த மாதிரி செஞ்சுப்பேன். இன்னைக்கும் அந்த மாதிரி தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகுதான் கோலம் போட்டி வீடெல்லாம் பெருக்கி மாப் பண்ணிக்கினேன். கோலம் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிளா தான் போட்டிருக்கிறேன். ஆனாலும் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடெல்லாம் நீட்டா மாப் பண்ண பிறகு மேட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இருக்கிறேன். தேர்ஸ்டே இல்ல வெட்னஸ்டே இந்த 2 நாள்ல நான் என்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு வந்து மேட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிப்பேன். அது இல்லாம வாஷிங் மிஷின் வேற வேலை கொடுத்துச்சா, அந்த வாஷிங் மிஷின் இல்லாதது எனக்கு ரொம்ப பெண்ட் எடுக்குது. ஸோ நார்மல் யூசேஜ் துணி கூட நான் கையில தான் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அது கூட ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாப் எப்பவுமே வீடு கிளீன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாப்பு நீட்டா இருக்கணுமா இல்லையா, ஸோ அதுக்காக நான் மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். அடிக்கடிக்கெல்லாம் கிளீன் பண்ண மாட்டேன். 1 மாசத்துக்கு இல்லைன்னா 2 மாசத்துக்கு தான் இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். அப்பப்போ இந்த மாதிரி மாப் எல்லாம் கிளீன் பண்ணிக்கணும்னா நம்ம வீடு கூட கிளீனா இருக்கும். மாப்பே அழுக்கா இருந்துச்சுன்னா வீடு எப்படி கிளீன் ஆகும் இல்லையா, சோ அதுக்காக இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பக்கெட்ல ஒரு கவர் வச்சுக்கினேன். அதுக்குள்ள மாப் வச்சுட்டு அதுல ஏரியல் லிக்விடு கொஞ்சம் சர்ப்பு போட்டு அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா காலையில ஊற வச்சா மதியம் வாஷ் பண்ற மாதிரி. இது பெரிய வேலையும் கிடையாது, சிம்பிளா முடிச்சிடலாம். இப்படி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுடணும், அவ்வளவுதான். நான் பண்றது இந்த மாதிரிதான் பண்ணுவேன். துணியோட இது கூட நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது கூட ஊற வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயாச்சு. எல்லா மேட்டுமே எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு புது மேட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மேட் எல்லாம் அதோட பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சிம்பிளா சமையல் கூட காயெல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அரட்டிக்காய் வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுன்னு இருக்கிறேன். நான் சாம்பார் வைக்கிறப்போ ஒரு முறை ஒரு மாதிரி வைப்பேன். இன்னைக்கு வந்து காயெல்லாம் இந்த மாதிரி வதங்கின பிறகு குக்கர்ல சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன், சீக்கிரமா வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பருப்பு வந்து வெந்திச்சு, அது ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. அந்த பருப்புல வந்து இன்னும் காய் எதுவுமே வேகல. இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதுல மிளகாத்தூள் தண்ணி இதெல்லாம் சேர்த்துன பிறகு இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்து ஒரு விசில் வச்சிட்டோம்னா சீக்கிரமா வெந்துடும், சாம்பார் கூட சீக்கிரமா ரெடி ஆயிடும். அதுக்கண்டி டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்ட்டு யோசனையே வேண்டாம், சூப்பரா இருக்கும் டேஸ்ட் கூட. நான் எப்பயாச்சும் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி தான் செய்வேன். டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா காயெல்லாம் வெந்த பிறகு பருப்பு தண்ணி வந்து அந்த கடாயில சேர்த்துப்பேன். அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். சிம்பிளா வேலை முடியும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம முருங்கைக்காய் இந்த மாதிரி குக்கர்ல வச்சா ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்மாஷ் எல்லாம் ஆகாது, நல்லா குக் ஆகும், சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குக் ஆகும், அது செதற விடாது, நல்லா தான் இருக்கும். ஸோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, பக்கத்துல வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கையில துவைக்க வேண்டிய துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மாப்பு வேலை பார்க்குறேன். ஏன்னா வெயில் சீக்கிரமா போயிடும் இல்லையா, ஸோ அதனால அந்த துணி ஃபர்ஸ்ட் ஆற வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மாப்பு வந்து கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாப்பு எடுத்தேன். அந்த கவர்ல வந்து இப்படி எடுத்து நார்மல் தண்ணியில அலசணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஊறி அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மாப்பு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும்னா மாப்பும் நீட்டாக இருக்கும், வீடும் நீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு தம்பாச்சு வைங்க கமெண்ட்ல ஓகே அப்படின்ட்டு. இது எல்லாமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் ஊருக்கு போன பிறகு அம்மாவுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன செடிங்க யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வீட்டிலவே கோல்டு எப்படி சரி பண்ணிக்கலாம், காலில் கையில் அடிக்கடிக்கு புண்ணு வரும் இல்லையா
சின்ன பசங்களுக்கு. அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு இலை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு நிறையவே தெரியும். அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அம்மா தெலுங்குல தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த செடி என்னான்ட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். தெலுங்கு புரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏன் முன்னாடியே சொல்றேன்னா அம்மா பேசுறதே அப்படியே டைரக்ட் வாய்ஸ் அப்படியே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்போ மாப் பார்த்தீங்களா, நல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு புது மாப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? அவ்வளோதான் இதோட கிளீனிங்கு. இப்போ வந்து ஊருக்கு போன பிறகு இந்த இலை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்மா சொல்றது கூட இது யூஸ் பண்ணா கோல்டு சீக்கிரமா குணமாகும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ఏదైనా పిల్లకాయలకి జలుబు చేసి గల్లగట్టి మరుగుందంటే ఒక 2 ఉప్పు గల్లులు ఈ ఆకు నలిపి అట్లే గిల్లి కడిగి బాండెట్లో వేసి ఉప్పు గల్లులు 2 ఒక మిరియాలు 2 మిరియాలు దాని వరకు దాంట్లో వేసి నలిపి ఒక 5 ml 3 నెలలు బెడ్ అయితే 5 ml వేయాలి. మళ్ళీ కొంచెం పెద్ద బెడ్లు అయితే 6 3 రోజులు పోసినామంటే అంత గల్లా ఎక్కువ గుండె జలుబు చేసినప్పుడు ఇది బాగా పనిచేస్తుంది. కూడా బాగా పనిచేస్తుంది. మొక్కల కాపుతాన పనిచేస్తుంది. పెద్దోళ్ళకైతే ఒక పాలెడే. ఇంకేమేమి యూస్ ఇది అందరికి తెలిసి ఉంటుంది. ఇంకేదన్నా చెప్తా దాంట్లో నుంచే. దీంట్లో இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த இலை எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு கடாயில நல்லா வறுத்தி அதுல ஒரு கல் உப்பு போட்டு அதே விதமா 2 பெப்பர் சேர்த்து நல்லா ட்ரையான பிறகு அதோட ஜூஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே டைரக்டா ஒரு 5 ml அப்படி சேர்த்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமா வந்து கோல்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இலை பத்தி கேட்கலாம் வாங்க. వేరే ఏదైనా తెలుసామా? కుప్పింటాకు గురించి చెప్పమా. మాకు పుండ్లకి అంతా పెడతావు కదా ఆ యాకు. కుప్పింటాకు అన్ని దిక్కలు ఉంటుంది. ఇదో రోడ్డు వార్లలో ఇది ఉంటుంది. இப்போ வந்து அம்மா குப்பமணி இலை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட யூசேஜ் என்னன்ட்டு. ఇది కుప్పలో ఉంటుంది కాబట్టి కుప్పింటాకు అనేస్తాము. కానీ మీరేమంటారనేది కామెంట్లో చెప్పేయండి. అవును, కానీ మా ఊర్లో లేదని ఈ సీడ్ ఇక్కడి నుంచి ఎత్తుకుని పోయేసినాను. ఇప్పుడు కుప్పింటాకు కుప్పగా ఉంది ఆడ కూడా. ఎన్నే ఉంది చూడు. ఇది ఇంకా నల్లగా ఉంటుంది. ఇప్పుడు సీజన్ కాదు కాబట్టి తెల్లగా ఆడొచ్చేసింది. తెల్లగా ఉంది. ఇది నలిపేసి సున్నము పసుపు ఎక్కడ గాయమైనా పెట్టచ్చు. ఏదైనా కంతిరింగలు కొరికినా ఈ గండు జీవులు కొరికేసినా ఏదైనా దెబ్బ తగిలినా కూడా దీన్ని పూసేసి నలుపుకుని అంత గడ్డి సున్నము పసుపు దాంట్లోంచి పసురు వస్తుంది. అది నలిపి చూపిమట్ట కొంచెం ఎట్ నలపాలని కూడా తెలియదు కదా కొన్ని మందికి. చాలా మంది తెలుస్తుంది. అవునులే, చెప్తే తెలియదు, చేస్తే కొంచెం ఐడియా ఉంటుందని. ఇట్లా నా చేతిలో పోయి కనబడుతుంది పసురు. ఇది మరి బాగా నలుపుకోవాలా, అప్పుడు దాంట్లోంచి పసురు అనేది బాగా వస్తుంది. దాంట్లో సున్నము పసుపు ఇదే పచ్చగదా ఉంటుంది. ఇది మరి పసురు వస్తుంది. ఇది జలుబు చేసిన బెడ్లకు కూడా గొంతుకి ఇచ్చేదానికి ఎందుకని అట్లాంటిదంతా కూడా ఇదని. இந்த இலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணோம்னா இதோட ஜூஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த ஜூஸ்ல வந்து சுண்ணாம்பு மஞ்சத்தூள் தடவிட்டு புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு வந்த இடத்துல டைரக்டா இந்த ஜூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதுல சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பூச்சி ஏதாச்சும் கடிச்சிடும் இல்லையா, பெரிய எறும்பு அந்த மாதிரி இருக்கிறப்போ இதோட சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தடவணும்னா சீக்கிரமா குணமாகும். ஹனிபி அந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சி கடிச்சப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். చుట్టూ ఉండే దాంట్లోనే అన్ని ప్రతి ఒక్క ఆకు వదిలింది. అందుకదా చెట్లను కాపాడండి, మనం బతుకుతాం లేదా మనం పొడస్తాం. అంతేనమ్మా. బాయ్ చెప్పే. ఉండు. బాయ్ చెప్పు. సబ్స్క్రైబ్ చేసుకోండి అని చెప్పమా. పర్లేదు, నీకు తెలిసిందే చెప్పు. సబ్స్క్రైబ్ చేసుకోండి చెప్పమా. సబ్స్క్రైబ్ లైక్ కాదు, లైక్ చేసుకోండి, షేర్ కాదు, సబ్స్క్రైబ్ చెప్పు. నువ్వు చెప్పము అంతే, అట్నే చెప్పు. పర్లేదు చెప్పు. యూట్యూబ్ వాళ్ళకి చెప్పు, ఎందుకు ఎంత కష్టమైన పదం పెట్టినావు, మాకు నోరు తిరిగే మరి చెప్పు అని చెప్పు. బతికే వాళ్ళు మాకు అదంతా రాదు. సబ్స్క్రైబ్ చేసుకోండి.
அம்மா சொன்ன டிப்பு வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டுமா? பாய்.